அவர் எப்படின்னா அப்படியே நின்றுட்டே இருப்பார். கொரியோகிராஃபர் ஆடி காட்டும்போது அப்படியே எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும் நமக்கு. பட் அது அத்தனையும் போய் ஒரு நிமிஷத்தில் அதை அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே ஆடி காமிச்சிடுவார். அவர் இன்பில்ட்டாக சில பேர் ஆடுறதுக்குன்னே பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு நல்ல ஒரு உடல்வாகும் அதுக்காக ஏற்ற மாதிரி. ஆக்சுவலாக சென்ட்ரல் போக வேண்டியது நாங்கள் எக்மோருக்கு போயிட்டோம் தப்பாக. எக்மோரில் ட்ரெயின் நினச்சின்ட்டு கடைசியில் அந்த ட்ரெயின் வந்து சென்ட்ரல்ல இருந்து போகிற ட்ரெயின். அதை மிஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ண மாதிரி தூக்கின்ட்டு எல்லாம் ஓடுறோம் ஸ்டேஷனில். ஏதோ ஒரு இதில் கொண்டு தள்ளி விட்டாங்க என்ன. பார்த்தாக்க அப்படியே அந்த பேக் எல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி உட்காந்து அப்படி நிமிர்ந்து பார்த்தா கேபி சார். புன்னகை மன்னனோட ஃபர்ஸ்ட் ஷாட். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஷாட் அது. புன்னகை மன்னன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட். ஸோ அது ஒரு பெருமை எனக்கு. கேபி சார் என் கையை முத்திரைகளை பண்ண வச்சு அந்த சரஸ்வதி தேவியோட அதை இணைச்சு இப்படி எனக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமா நான் நினைக்கிறேன். நல்லா பேசினாரா? நல்லா பேசினார். ஒல்லியா இருந்தியே குச்சியா, இப்ப குண்டாயிட்டியே அப்படின்னார். ஆமாண்ணா வயசாருது இல்லையா அப்படின்னு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விஜய் வந்து ரொம்ப நல்ல டான்ஸர். அவர் படத்தில் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா அவர் டான்ஸ் மூமெண்ட்ஸ் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நான் விஜய் சார் ஒர்க் பண்ணி ஒரு தடவை பார்த்தேன். ஒரு ஷூட்டிங் ஏதோ வேறு ஏதோ பக்கத்து செட்டில் இருந்தபோது ரொம்ப நாள் முன்னாடி. அவர் எப்படின்னா அப்படியே நின்றுட்டே இருப்பார். கொரியோகிராஃபர் ஆடி காட்டும்போது அப்படியே எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும் நமக்கு. பட் அது அத்தனையும் போய் ஒரு நிமிஷத்தில் அதை அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே ஆடி காமிச்சிடுவார். அது ரொம்ப அது ஒரு ஜெராக்ஸ் மைண்ட் அவருக்கு. ரொம்ப அழகான டான்ஸர், வெரி கிரேஸ்ஃபுல். அவர் இன்பில்ட்டாக சில பேர் ஆடுறதுக்குன்னே பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு நல்ல ஒரு உடல்வாகும் அதுக்காக ஏற்ற மாதிரி. ஒரு வெரி ஸ்மார்ட் டான்ஸர். நான் ஒர்க் பண்ணதில்லை சார். ஒர்க் பண்ணதில்லை, பார்த்துருக்கீங்க. அவர் ஆடுறத பார்த்துருக்கேன் சார். அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரா? டான்ஸர் செஞ்சதை அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு ஆடுறாரா? டெஃபினட்டாக பண்ணுவார் சார், டெஃபினட்டாக பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு பாடியில் சார், எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது பாடியில். இப்போது எப்படி சொல்கிறது, நானே என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன்னா, ஷீ மே ஹாவ் சம்திங் டு டூ லிட்டில் மோர் அபவுட் தட். அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாமேன்னு அந்த ஃபோக்கஸ் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்படியே சொன்னதை ஒப்பிக்கிறதுங்கிறது ஒரு விதம். அதை தாண்டி வந்து இல்லை இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் இப்படி சொல்லி கொடுத்தா அதை எப்படியும் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து பார்ன் டான்சர்ஸ். இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்காங்க? இப்போ உள்ள பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காங்க, இந்த மாதிரி புதுசாக மணிகண்டன் இருக்காரு, இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. சார் நான் உண்மையை சொல்லணுன்னா அவங்களோடலாம் நான் ஒர்க் பண்ணது இல்லை சார். இல்லை. அண்ட் கிளாசிக்கல் பேஸ்ட் மட்டுமே, ஃபோக் அண்ட் கிளாசிக்கல் பேஸ்ட் மட்டுமே தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அதனால் தோ ஐ எம் இன் த மாஸ்டர் கிரேட், I am still in the assistant grade in the union. I am known as a master தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். என்கிட்ட ரொம்ப அன்பா பிரியமாக இருந்தாலும் நான் மீதி சாங்ஸ் ஒர்க் பண்ணது இல்லை. உங்களோட லாங் கேரியர் நான் பார்த்தேன்னா நிறைய பேரோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். நீங்கள் ஒரு குடத்திலிட்ட விளக்காகவே இருந்திருக்கீங்களோ? ஏன்னா கலா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், இப்படி பெரிய பெரிய ஆட்கள் மத்தியில் நீங்களும் ஒரு பெரிய அடையாளத்தோடு இருந்திருக்க வேண்டியது. அந்த அடையாளம் உங்களுக்கு கிடைக்கலையோ? இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரகுராம் மாஸ்டர் உங்கள் அண்ணா. ஆமாம். அது அந்த லெவலுக்கு நீங்களும் தனியாக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டியவர். இன்றைக்கி வாவ் தமிழால் பேசுகிறது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக கடவுள் கொடுத்ததாக நினச்சிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பேசும்போது டைரக்டர் மணிரத்னத்தை பற்றி பேசுனீங்க. மணிரத்னம் சுஹாசினி ஃபேமிலியோட உங்களுக்கு நெருங்கிய பழக்கம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். வே பேக் அந்த சங்கத்தமிழ் கவியை மனதில் உறுதி வேண்டும் சாங்க்காக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் ஆர்டிஸ்ட்லாம் ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு. பாலச்சந்தர் சார் படம். அதுக்கு அண்ணா கோரியோகிராஃப் அண்ணா பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயே கிளாஸ் மாதிரி நடக்கும். அதுக்கு ஹாசினி வந்தாங்க. அப்போது ஐ வாஸ் 8 months ப்ரெக்னென்ட், செகண்ட் பேபி. அண்ட் மை ஃபர்ஸ்ட் பேபி ஒரு 1.5-2 வயசு பையன். அவன் அப்படியே தவந்து போயின்னு இருப்பான். அதை அவங்க சுஹாசினியோடைய சிஸ்டர் சுபாஷினி அவங்க அப்போ அந்த விஹெச்எஸ் பெரிய டேப் மாதிரி, ஸ்பூல் டேப் மாதிரி இருக்கும், அந்த கேமரா அதை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் நான் சுஹாசினியை என்னுடைய
ஸ்டூடெண்ட் அரங்கேற்றத்துக்கு கூப்பிட்டேன். அப்போது அவங்க வந்து அதை பற்றி பேசினாங்க. பேசும்போது தாக்ஷாயணி வந்து எவ்வளோ ஒரு டெடிகேட்டட் டான்ஸர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து அவங்க ப்ரெக்னென்ட் 8 months ப்ரெக்னென்ட்டு. ஒரு பொண்ணு வந்து அவங்க பொண்ணுன்னு நினச்சிட்டாங்க. என் பையனுக்கு முடி சுருட்டையாக இருக்கும்னு குடுமி போட்டிருப்பேன். அவன் அப்படி சுற்றி போயிட்டுருப்பான். இந்த சங்கத்தமிழ் கவியேவும் கண்ணா வருவாயா ரெண்டுமே அவங்க ஆடி இந்த 8 months ப்ரெக்னென்சியில் ஆடி நான் கற்றுக்கிட்டேன். அதை வந்து என்னோடய சிஸ்டர் ஷூட் பண்ணியிருக்கா. அதை இன்னும் நான் வச்சுருக்கேன். நான் மணி கூட போட்டு காமிச்சேன்னா அவங்க பேசினாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த குழந்தை வயிற்றில் இருந்த குழந்தை இதோ உட்காந்துருக்கு. அப்போ தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகி மருமக தாரிணியும் கார்த்திக்கும் உட்காந்துருந்தாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ இதோ இந்த பையன்தான் இந்த மருமக தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தாரிணி என்னுடைய மருமகளும் வந்து ஒரு டான்ஸர், அவளும் ஒரு சிங்கர். ஸோ அதை பற்றி சொன்ன போதும் சந்தோஷப்பட்டாங்க. மணிரத்னம் சார் வந்து கேட்குறார், தாக்ஷாயணி நீ வந்து நான் எழுதுவேன். என்னுடைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் எந்து தான் அது தெரியும் சுஹாசினிக்கு. ஏன்னா மூவர்ணம்னு தேசத்தை பற்றி நான் ஒன்று எழுதியிருக்கேன். அது வந்து அவங்களுக்கு ப்ரீஃப் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை. அது ஐம் வெயிட்டிங் ஃபார் போத் ஆஃப் தெம் டு கம் அண்ட் வாட்ச் தட் ஷோ. அது வந்து இட் இஸ் அ மியூசிக்கல் டான்ஸ் தியேட்டர். ஸோ அதை பற்றி சொன்ன போது அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி உன்னுடைய கவிதை ஒன்று அனுப்பு தாக்ஷாயணி, மணி கேட்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நியூட்ரலாக கவிதை ஒன்று, அதாவது இறைவன்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி. வானை தொடும் பெரும் வரைகளும் அவனே, வாசனை மலர் சொரியும் தேன் சுவை அவனே, பச்சை புல்லாய் எங்கும் பறந்திருப்பவனே, பாய்ந்திடும் நதியாகி கடலாய் விரிபவனே, எறும்புக்குள் இதயமாய் துடிப்பவன் அவனே, நெருப்பின் பிழம்பாகி கரும்பின் இனிப்பாகி இரவாகி மதியாகி பகலாகி ரவியாகி பலவாக விரிந்தவன் பரிபூர்ணனவனே அப்படின்னு ஒரு கவிதை எழுதினது பழசு. அதை அனுப்பினேன். இதை வந்து நான் ஆக்சுவலாக ஒரு எத்தீஸ்டுக்காக எழுதினேன். அவர் என்கிட்ட வாதாடும்போது இல்லை கடவுள்னா என்ன எல்லாத்துலேயும் இருக்கிறவர் தான் அப்படின்னு எழுதினேன். அதை அனுப்பிவிட்டேன். அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்து அதை வச்சிட்ருக்கார் பத்திரமா. அவர் யோசித்த கான்செப்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது தாக்ஷாயணின்னு. அதுவே நான் ரொம்ப பெருமையாக கருதினேன். அவர் வந்து அதை கையில் இன்னும் இருக்குது அவர்கிட்டக்க அப்படிங்கிறதையே. அது அவருக்கு சூட்டபிளாக இல்லை. அவர் யோசித்ததுக்கு அவர் சொல்லியிருந்தா நான் எழுதி கொடுத்துருப்பேன், அது வேறு விஷயம். பட் அவங்க ஒன்று அனுப்புன்னு சொன்னாங்களேன்னுட்டு நான் இதை அனுப்பினேன். ஜென்ரலாக இருந்தது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒரு அனதர் ஃபெதர் இன் மை கேப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து முதல்ல பேசும்போது கமலை பற்றி பேசும்போது புன்னகை மன்னனை நான் கேட்க விட்டுட்டேன். புன்னகை மன்னனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அதாவது அது புன்னகை மன்னன் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணா வந்து பயங்கர பிஸி. எனக்கும் கலாவுக்கும் கொரியோகிராஃப் பண்ணி எங்களோட ட்ரெயின் டைமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் கொரியோகிராஃபி முடித்தார் அவர். வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபம்னு அப்போல்லாம் அங்கே தான் நடக்கும் எல்லா ரிஹர்சல்ஸும். அங்கே முடித்து நாங்கள் 2 பேரும் பேக் அங்கேயே பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். கிளம்பி நாங்கள் நேராக போகிறோம். ஆக்சுவலாக சென்ட்ரல் போக வேண்டியது நாங்கள் எக்மோருக்கு போயிட்டோம் தப்பாக. எக்மோரில் ட்ரெயின் நினச்சின்ட்டு கடைசியில் அந்த ட்ரெயின் வந்து சென்ட்ரலில் இருந்து போகிற ட்ரெயின். அதை மிஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ண மாதிரி கிடுன்னு போகிறோம். போய் பிளாட்ஃபார்மில் ஓடி வந்து வசந்தும் பாலகுமாரன் சார், அப்போது அவங்க பாலகுமாரன் சுரேஷ் கிருஷ்ணா அசோசியேட், பாலகுமாரன் சாரும் வசந்தும் அசிஸ்டண்ட்ஸ், அப்போது 2nd and 3rd அசிஸ்டண்ட்ஸு. நாங்கள் ஓடுறோம் 2 பேரும் பேக்கை தூக்கிட்டு. பாலகுமாரன் சார் என் பேக்கை தூக்கினார், வசந்த் வந்து கலா பேக். ஆமாம், சரி, தூக்கின்ட்டு எல்லாம் ஓடுறோம் ஸ்டேஷனில். ஏதோ ஒரு இதில் கொண்டு தள்ளி விட்டாங்க என்ன. பார்த்தாக்க அப்படியே அந்த பேக்கெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி உட்காந்து அப்படி நிமிர்ந்து பார்த்தா கேபி சார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. ஐயோ கேபி சார் வேறு மூச்சு வாங்குறேன். நான் நமஸ்காரம் சார் அப்படின்னு எழுந்து நின்னேன். உட்கார் எதுக்கு என்ன உட்காரு, நீ இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஐயோ கலா பக்கத்தில் இல்லையேன்னு இருந்தது எனக்கு. என்ன எப்படி கேபி சார் திடீர்னு கேபி சாருக்கு நேராக வந்து நீ உட்காரு அப்படின்னாக்க எங்கேயோ தள்ளி விடல. ஆக்சுவலி வந்து அப்போல்லாம் தள்ளி விடுறாங்க. ஆமாம், இல்லை கிரிஜா வர வேண்டிய இடத்த எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கிரிஜா வரல, எங்கள் மன்னி வர முடியல, அதனால எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த சீட்டை. கொடுத்தா அப்படி வந்து உட்காந்தாச்சு. உட்காந்தா அந்த ஃபுல்லாக அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்கெல்லாம் ஜாலியாக கார்ட்ஸ் விளையாடிட்டு வராங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறது என் வேலை. ஆமாம், அப்போ தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருந்தது. ஸோ மதுரையில் வந்து அவங்க ரிலேஷன் யாரோ கொண்டு வந்து தோசை ஏதோ கொடுத்தாங்க கேபிக்கு.
அது என்ன பண்ணிட்டார், தாக்ஷாயணி இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கவிதாலயா நடராஜன் சார், சுரேஷ் கிருஷ்ணா, அவர் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் 4 பேர் ஒரு இது. பட் அங்கே இன்னும் எல்லோரும் வந்து உட்காந்தாங்க, பாலகுமாரன் சார் எல்லோரும், வசந்த் எல்லோரும் கூட வந்து உட்காந்துருந்தாங்க படுத்துக்கிற வரைக்கும். ஸோ அன்னைக்கு வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு நாள் என்னென்னா, இந்த தோசையை நீ சாப்பிடுன்னு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை என் ஒய்ஃப் வந்து காரம் இல்லாமல் யாரோ சொந்தக்காரக்கிட்ட தோசை பண்ணி கொடுக்க சொல்லி நான் வந்து இந்த ஃபுட்டே சாப்பிட்றேன், எனக்கு அது ரொம்ப சப்பு சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு சார் உடம்பு பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். பத்தியா நீயும் வந்து என் பொண்ணு மாதிரியே பண்ணுறியே, அவள் அப்படி தான் பண்ணுவா, உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லுவான்னு. அப்படி வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு 15 to 16 days ஒரு சாங் எடுத்தது அது, அந்த ஓம் ததீம் ததீம். போய் நாங்கள் இறங்கிட்டோம், இறங்கி எல்லாம் கேமராலாம் செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட். ரேவதி வரணும், ட்ரெயின் லேட் ஆகிடுது, தென்காசிக்கு வந்து அவங்க வரணும், லேட் ஆகிடுது. எந்த ஊருக்கு ஷூட்டிங்? இதில் தென்காசியில், குற்றாலம் தென்காசி அதை சுற்றி இருக்கிற ஊரெல்லாம். ஒத்தக்கல் வலசைன்னு ஒரு இடம், ஒரு கல் மாதிரி நிற்கும், அந்த பாட்டிலே வரும் அது. பாறை மேலே பவழ மல்லிகை பதித்து வைத்தது யாருங்கிறதுல அது வரும், அந்த ஊர். அதுக்கப்புறம் திருமலை குமாரசாமி கோவில், இங்கெல்லாம் எடுத்தது. ஒரு 15 days ஒரு சாங் எடுத்தார். அப்போ வந்து ரெடி பண்ணிட்டார், ஷார்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு. பண்ணால் டைம், அவர் ரொம்ப இந்த நல்ல நேரம் பார்க்குற ஒரு கேரக்டர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டார், வரலன்ன உடனே சரி தாக்ஷாயணி கைக்கு அழுத்தாலாம் போடு, வளையலை போடு, மோதிரத்தெல்லாம் போடு அப்படின்னு ரேவதியோடைய ஜுவல்ஸ் எல்லாம், கை ஜுவல்ஸ் எல்லாம் எனக்கு போட்டு, அதில் வந்து அந்த ஜகன ஜகன ஜம் ஜம் தக்கன்னு ஒரு வரும், அதில் வந்து அந்த சரஸ்வதி படத்தோட என்னோட ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் தான் வரும். அதுதான் புன்னகை மன்னனோட ஃபர்ஸ்ட் ஷாட். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஷாட் அது புன்னகை மன்னன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட். ஸோ அது ஒரு பெருமை எனக்கு. கேபி சார் என் கையை முத்திரைகளை பண்ண வச்சு அந்த சரஸ்வதி தேவியோட அதை இணைச்சு இப்படி எனக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ரேவதி வந்த அப்புறமா மீதி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தது. அது அப்போ வந்து வசந்த் எல்லாம் எப்படி நான் ரொம்ப கலாட்டா பண்ணுவார் வசந்த். தாக்ஷிகா பாருங்க, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் உங்கள் கை தான் போயிருக்கு, படம் சரியாக வரல, கேபி சார் உங்களை சும்மா விட மாட்டார், ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாரு. சென்டிமெண்ட். அப்புறம் பிடிச்ச படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, வசந்த் அப்படின்னு கூப்பிட்டு அக்கா அப்படின்னு. கமல் பாறையில் தொங்குற சீன் இருக்கு, பேசப்பட்ட சீன் இல்லையா? ஆமாம், பெருசாக பேசப்பட்ட சீன். அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்தது எங்களுக்கு. பாலச்சந்தர் சாரோட ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று அப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். என்னம்மா ஆக்ட் பண்ணுவார், என்ன ஒரு கையை கூட அப்படி வரும்போது அந்த கையை பார்க்குறா பாரு, அதை மாதிரி பாரு அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி கோவம் தான் ஓவராக வரும் இல்லை அவருக்கு? வரும், பட் நியாயமாக வரும். நியாயமாக இருக்கும் அந்த கோவம், அநியாயமாக இருக்காது. உங்கள் டான்ஸ் ஸ்கூலை பற்றி சொல்லுங்கள். என் டான்ஸ் ஸ்கூல் நிருத்யார்ப்பணா, என்னுடைய குரு டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் ஆசீர்வாதத்தில் இது பரத நிருத்தியம் அப்படிங்கிற அவங்களுடைய ஸ்டைலில் என்னுடைய கிளாஸ் கற்றுக்குறாங்க. அது 2 பிரான்ச் இருக்குது எனக்கு. ஸோ ஒரு இப்போதைக்கு ஒரு 40 பேர் இருக்காங்க, 40-45 பேர் இருக்காங்க. அது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஏன்னா 10th 12th எல்லாம் போயிடுவாங்க, திருப்பி அது சொல்லவே முடியாது. நம்ம திரை பிரபலங்கள் யாரும் இருக்காங்களா அதில்? திரை பிரபலம் வந்து கற்றுக்கிறது இல்லை, அந்த மாதிரி கிராஷ் கோர்ஸுக்கு வருவாங்க, இல்லை ஐட்டம்ஸாக வேணும் அப்படின்னு கேட்டு வரவங்க இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. கலா பிருந்தா யாராவது, இல்லை டைரக்டர்ஸ் யாராவது, அந்த மாதிரி வந்திருக்காங்க. பட் கிளாஸில் ரெகுலராக யாரும் கற்றுக்கல. நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. அது வந்து பரத நிருத்திய பிரியாங்கிறத தான் நான் இப்போ போட்டுக்கிறேன். எனக்கு ஒரு 16 அவார்ட்ஸ் இருக்குது. நிருத்திய கலைவாணி கூட நீங்கள் வாங்கியிருக்கீங்க? நிருத்திய கலைவாணி வாங்கியிருக்கேன். பரத சேவா ரத்னான்னு கொடுத்தார் புவனேஸ்வரி சுவாமியோட. பட் அவர் பரத நிருத்திய பிரியாங்கிறது என் குரு கிளாஸ் மூலியமாக எனக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் சார் கையால் வாங்கினது அது. அதனால் அது வந்து ரொம்ப நான் பெருசாக நினச்சிருந்தேன், அதுதான் போட்டுக்கிறேன். ஏன்னா எங்கள் கிளாஸ்லேருந்தே எனக்கு என் குருவே கொடுத்தது அப்படிங்கிறதுனால. மற்றபடி நிறையா இருக்குது. இப்போது வந்து தாரா டிவைன் அவார்ட்ஸ் அப்படின்னு 2026 வரைக்கும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு தமிழ் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கு. இப்படி பல விருதுகள் இருக்குது. பரத சேவா ரத்னான்னு கொடுத்தார். ஏன்னா நான் நிறையா அந்த சுவாமிகள், புவனேஸ்வரி சுவாமிகள்னு அவர் கொடுத்தார். நான் வந்து நிறைய ஏழை குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன் டான்ஸு. ஆமாம், கார்ப்பரேஷன் ஸ்கூல் பசங்க, அப்புறம் இந்த அம்மா உணவகம்ல
அங்கே சமைக்கிறவங்களோட குழந்தை. அப்படியா? ஆமாம், அந்த மாதிரி. இன்னும் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 11 பேருக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாடி சலங்க பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு அந்த மீதி பேரண்ட்ஸ் சேர்ந்து அதுக்கு ட்ரெஸ்ஸு, நான் ஃப்ரீ, அந்த ஸ்டேஜ் ஃப்ரீ, எல்லாமே அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைக்கும். அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கும் ட்ரெஸ் தைச்சு கொடுத்து அப்படி பண்ணது. இப்படி ஒரு நிருத்தியார்ப்பணாங்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இப்பயும் ஷோஸ் எல்லாம் நிறையா பண்ணுறேன். மூவர்ணம்ங்கிறது தான் இப்போ வந்து இளையராஜா சார் என்ன ஆனர் பண்ணார். அது என்ன விஷயம்? அது சொல்லுங்க. இளையராஜா என்ன சொல்லுங்க? அது வந்து ஒரு வே பேக் இன் 2005 என்னை வந்து ஒரு ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ண ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டாங்க. நான் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணிட்டேன் August 15th. பண்ணிவிட்டு பேசுகிறதுக்கு கூப்பிடுறாங்க, போகிறேன். ஒரு பொண்ணு தட்டில் மொமெண்டோ எடுத்துன்னு வரா. அப்போது அதை தலைகீழ நம்ம ஃப்ளாகை குத்தின்னு இருக்கா, க்ரீன் ஒயிட் அண்ட் ஆரஞ்சுன்னு குத்தின்னு. எனக்கு வந்து ரொம்ப திணறி போச்சு, என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாளேன்னு. நான் சொன்னேன், என்னம்மா இப்படி ஃப்ளாக் குத்தி? ஓ தப்பா அப்படின்னு கேட்டா. ஸோ அந்த குழந்தை நிமிர்ந்து கூட நான் பார்க்கல, நான் ஹாய்ஸ்ட் பண்ண ஃப்ளாகை அவள் பார்க்கல, அவளுக்கு அதோடைய தாத்பரியமும் தெரியல அப்படின்னு திருப்பி குத்தி விட்டுட்டா. அதை விட வேர்ஸ்ட் என்னென்னா, வந்து உட்காந்து நான் என்ன பேச நினச்சேனோ அதை விட்டுட்டு நம்ம தேசத்து கொடினா என்னங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு பேசினேன். அந்த சப்ஜெக்டையே மாற்றிட்டு வந்து திருப்பி உட்காந்துட்டு பிரின்ஸிபல்கிட்ட சொல்கிறேன். அவங்க ஏதோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, அது நீ எந்த கிளாஸ்னு வேறு கேட்டேன். ஸோ 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு நம்ம தேசத்து கொடி எதுக்காக அந்த 3 கலர் இருக்குங்கிற ஒரு தாத்பரியமே தெரியல அப்படின்னு சொன்னோடனே அவங்க கை தட்டி சிரிச்சாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னாங்க. எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெட்கப்படணும். அன்னைக்கு ராத்திரி அழுது எழுதினது இந்த மூவர்ணம். வர்ணம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பதவர்ணங்கள். அது ஒரு ஃபார்மேட், ஒரு டான்ஸோடைய ஒரு உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து நிருத்தியம் எல்லாம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி 3 வர்ணம் எழுதினேன். தாய் திருநாட்டின் தியாகச் சுடர்களை வந்தனை செய்து அவர் வழிநடந்திடுவோம், தாய் மண்ணை அந்நியன் ஆழ்வதை எதிர்த்து ஸ்வராஜ்ய போர் தொடுத்தான் வீர சிவாஜி. அப்புறம் பரங்கியர் ஆட்சிக்கு பணியாதீரன், கட்டபொம்மன் நில கப்பம் கட்ட மறுத்தான், தரணி புகழ்ந்திடும் தாய் மண்ணை காத்திட தன்னுயிர் நீத்தான் தியாகத்தில் சிறந்தான். இப்படி வரும். அது எல்லாம் ஜாலியன் வாலாபாக் எல்லாம் எழுதினேன். ஒயிட்டுக்கு வந்து சத்திய நெறியும் தர்மத்தின் வழியும் நித்தியம் நடப்போம், நட்பினை வளர்ப்போம், போட்டி பொறாமை ஆத்திரம் தவிர்ப்போம், அன்பினை தருவோம், ஆனந்தம் பெறுவோம், போதி மரத்தின் கீழ் ஞானமடைந்த புத்தன் பொன்மொழிகள் உணர்ந்து புத்தொழி பெறுவோம், அஹிம்சையை அறிவோம், மரவழி நடப்போம், ஆன்ம நிலை பெருக்கி அமைதியை காண்போம், அண்ணல் காந்தியின் அமைதி வழியிலே அஹிம்சையினாலே வந்த சுதந்திரம். அப்படி வரும். 3வது அந்நியன் விலகிட அடிமை விலங்ககல அன்னை பாரதி ஆனந்தம் கொண்டாள். இப்படி இந்த 3 கலர் எதுக்காக இருக்கு? அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தார் இளையராஜா. அதுக்கு இளையராஜா சார் வந்தார். ஐஐடியோடைய சாரங்கிற ஃபெஸ்டிவலில் இது வந்து காமகோட்டி சார், டைரக்டர் சார் கேட்டு இது நான் பண்ணது. இது வந்து ரவி சார் வந்திருந்தார், கவர்னர் ரவி அவர்களும் வந்திருந்தார். இளையராஜா உங்கள்கிட்ட தான் சொன்னாரா? ரொம்ப சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. தெரியுமே அவருக்கு, எங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர், அதனால் அவர் எங்கள் குடும்பத்தை நல்லா தெரியும் அவருக்கு. எஸ்வி ரமணன், அனிருத்தோட தாத்தா, என்னுடைய தாய் மாமா அங்கே தானே இருந்தார். அவங்க எல்லாருமே கங்கை அமரன் அண்ணா, இவங்க எல்லாருமே வந்து எங்களோட இருந்தவங்க தானே, அதனால நல்லா தெரியும். நல்லா பேசினார் அன்னைக்கு. நல்லா பேசினார். ஒல்லியாக இருந்தியே குச்சியா, இப்போ குண்டாயிட்டியே அப்படின்னார். ஆமாண்ணா வயசாகுது இல்லையா அப்படின்னு. அதுதான் அது. அனிருத்து எப்படி நல்ல பழக்கமா உங்களுக்கு? எல்லாம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் எல்லாம் பார்ப்பேன். பேசுவாரா? பேசுவானே, பெரியமான்னு கட்டிப்பான். ரொம்ப அன்பான குழந்தை. அவர் சாங்ஸை பற்றிலாம் எப்போ எனக்கு ஸ்கோப் இருக்காப்புல, நல்ல ஒரு டான்ஸுக்கு ஸ்கோப் உள்ளாப்புல ஒரு பாட்டை கம்போஸ் பண்ண மாட்டேன்னு கேட்க மாட்டிங்களா? அவன் பண்ணுவான். ஏன் அவன் அம்மாவும் டான்ஸர், அவள் சித்தி டான்ஸர், நானும் டான்ஸர். என்னோடய கசின்ஸ் எல்லாம் எங்கள் ஃபேமிலியில் தான். கமல் சார் ஒரு தடவை சொன்னார், உங்கள் ஃபேமிலியில் வந்து வேலைக்காரி கூட தாளத்தோட பெருக்குவா அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஃபீல்ட் ஆஃப் டான்ஸில் வர படங்கள்லாம் அப்படி தானே வருது. அவர் என்ன பண்ணுவார்? அவர் அவர் அந்த யங் பிளட்டு, யங் யூத்து. இப்போ வந்து சார் ட்ரெண்டே மாறி தானே இருக்குது இல்லையா? ஒரு பீரியடில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் சாரோட சாங்ஸு, அதுக்கப்புறம் இளையராஜா சார் வந்தார், அப்புறம் எல்லாரும் வந்தாங்க. இப்போ இது ட்ரெண்ட், இந்த ட்ரெண்ட் வந்து அனிருத். இது இப்படி மாறிண்டே தானே, அது வேவ்ஸ் மாதிரி தானே இப்படி வரும். அதுதான். உங்கள் கணவரை பற்றி சொல்லுங்கள். கணவர் ராமச்சந்திரன், அவர் நல்லா பாடுவார். அதுதான் அவர். ஹி இஸ் நோ மோர்.
அப்படியா? ஐ லாஸ்ட் him in 2010. என்னோட இன்லாஸ் ஃபேமிலிலாம் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபேமிலி ஃபார் மை கரியர். உங்களுக்கு 2 பசங்களா? 2 பையன், பெரிய பையன் ரமணா, சின்னவன் கார்த்திக். என்னுடைய மருமகள் தாரிணி இஸ் அ வெரி குட் டான்சர் அண்ட் சிங்கர். இப்போ என் பேரன் வந்துட்டுருக்கான் அந்த வழியில். பையனுக்கு 2 பேரும் இங்கே தான் இருக்காங்களா, வெளியூரில் இருக்காங்களா? இந்த ஊரில் தான் இருக்காங்க. பெரியவன் என்னோடயே இருக்கான். சின்ன பையன் டர்க்கியில் இருக்கான், ஓ, டர்க்கி. இஸ்தான்புல்ல இருக்கான். நான் போயிட்டு வந்தேன், ஒரு 2 மாதம் இருந்துட்டு வந்தேன். உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு பெரிய அனுபவமாக இருந்தது. நீங்கள் கேபி காலம், கமல் காலம், பானுப்பிரியாலேருந்து ஆரம்பித்து அப்படியே இளையராஜா, என்ன அனிருத்து, அப்படி வரிசையாக எத்தனையோ பேரோட உங்களுக்கு நெருக்கமான பழக்கம், உங்களுக்கு ஃபேமிலி பழக்கம், சினிமாவில் பழக்கம் அப்படின்னு நிறைய சொன்னீங்க. இன்னொரு முறை சந்திப்போம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இவ்வளவு அழகாக நீங்கள் ஸ்டேஜை பற்றியும் சினிமாவை பற்றியும் இசையை பற்றியும் நல்ல அறிவுபூர்வமான கேள்விகள் எல்லாம் கேட்டீங்க. எனக்கும் சொல்கிற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே போல் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.